வணக்கம். இன்று புறங்கூறாமையின் 2வது குறளை நாம் காணலாம். என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, நம்மளுக்கு மற்றவங்கள பற்றி புரணி பேசுனா தானே பிடிக்கும், அதை போய் நிறுத்த சொன்னால் எப்படி சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனால் இந்த புரணி பேசாமல் இருக்கவே முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையே மனசு என்ன பண்ணும், பரப்புற போட்டு புரட்டிக்கிட்டே இருக்கும். வீட்டு பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, புரணி கதை எப்படி கேட்பாங்க, பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பேசிக்குவாங்க. அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. இது தேவையா, வேணாம் தானே. ஆனால் இந்த மாதிரி குணங்கள் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த மனிதர்களோட புத்தியே இப்படி தான் வேலை செய்யும். அடுத்தவனை பற்றி பொறாமப்படுறது, அடுத்தவனை பற்றி குறைகளை பேசுவது, அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அந்த நிறைகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, ஏதாவது அவனை பற்றி சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது. இதுக்கு என்ன பேர், அல்ப சந்தோஷம். இந்த அல்ப சந்தோஷத்துக்கு தான் இத்தனை ஜீவராசிகளும் அலைந்து கொண்டிருக்கின்றன. அப்போது நம்மளுடைய புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். அடுத்தவனை பற்றி பேசுகிறோமே, அப்போது நம்மளை பற்றி மற்றவர்களும் பேசுவார்கள் இல்லையா? அது உண்மை தானே. நான் ஒருத்தரை பற்றி பேசுகிறேன்னா என்னை பற்றியும் ஒருத்தர் பேசுவாங்க இல்லை, அதை நான் சிந்திக்கிறது கிடையாது. அடுத்தவனை பற்றி பேசணும் எனக்கு நல்ல நிம்மதி, உடனே நிம்மதியாக போயிட்டா நல்லா படுத்து தூங்கிடுறது, நிம்மதியான உறக்கம். இது தீமை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் அல்ப சந்தோஷம்தான் கிடைக்கும். அதனால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்ம எதையாவது கேட்போமான்னா கண்டிப்பாக கேட்கறதில்ல. இந்த 2வது குறளுக்கு நாம் இப்போ போகலாமா? அரண் அழியி அல்லவை செய்தலின், அரண் அழியி அல்லவை செய்தலின், தீதே புறன் அழியி பொய்த்து நகை. அரண் அழியி அல்லவை செய்தலின், தீதே புறன் அழியி பொய்த்து நகை. என்னது புறன் அழியி பொய்த்து நகை அப்படின்னு வேற சொல்கிறாரு. என்ன நகை அது? பார்க்கணும்ல, கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஒருத்தரை பற்றி அவர் இல்லாத பொழுது பேசுறது தான் புறங்கூறுதல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ அந்த புறங்கூறும்பொழுது நம்ம என்ன, போயிட்டு என்ன பாரு அப்படிம்போம். போனதுக்கு அப்புறமா அவனை பற்றி பேசி சிரிச்சுக்குவாங்க. அதுதான் புறங்கூறுதல் அப்படிங்கிறார். ஆனால் இவர் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அறச்செயல்களே செய்யாமல் அது எல்லாத்தையும் அழித்து துவம்சம் பண்ணிட்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு இருந்தால் கூட அவன் மற்றொருவர் இல்லாத போது, புரணி பேசினாலே அவன் இல்லாத பொழுது அவனை பழித்து பேசிவிட்டு, அவனை பற்றி இல்லாதது பொல்லாதது தெரிஞ்சது தெரியாதது அத்தனை கதையும் பேசிட்டு அவனை நேரில் பார்த்த உடனே அப்படியே ஒரு புன்சிரிப்போடு ஆஹா உன்னை போல வருமானு சொல்கிறான் இல்லையா? அது பொய் தானே, அது ஒரு இழிவான செயல் தானே. என்னை பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு நேராக சொல்லிவிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு முகத்துக்கு நேராக ஆஹா ஓஹோ என்று என்னை புகழ்ந்து விட்டு முதுகுக்கு பின்னால் போய் அவங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மிகவும் இழிவான செயல். என்னை முகத்துக்கு நேராக பார்த்து சிரிக்கிறது சந்தோஷமாக, ஐயோ மேடம் நீங்களா, நீங்கள் இப்படியெல்லாம், ஐயோ உங்களை மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் அந்த அம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் புறம் கூறுதல். ஆக வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அறச்செயல்களையே ஒருத்தர் செய்யாமையே இருந்துக்கிட்டே இருக்கான்னு வைங்க, அவன் சும்மா இருக்கலாம், தப்பு கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்னா உலகத்தில் தான் நெட்டை குட்டை எல்லாமே இருக்குமே, அது மாதிரி போயிடலாம். ஆனால் எல்லாத்தையும் விட மோசமான செயல் என்னென்னா, அந்த ஒருவன் மற்றொருவரை புறங்கூறிவிட்டு அவருடைய முதுகுக்கு பின்னால் அவருடைய குறைகளை பழித்து சொல்லிவிட்டு அவனை பார்த்த உடனே ஒரு நகைப்பு, பொய்யான சிரிப்பை சிரிக்கிறான் அல்லவா, சிரித்து அவனை புகழ்ந்து போற்றி பாடுகிறான் அல்லவா, அது தவறு என்று வள்ளுவர் இங்கு எடுத்துரைக்கிறார். முன்னால் பார்த்து சிரிக்கிறதும்
பின்னால் நம்மளை பழித்து சொல்லுவதும் மிகவும் கேவலமான மட்ட ரகமான இழிச் செயல்கள் என்பதை இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. நாளை அடுத்தொரு குறளில் நாம் சந்திக்கலாம். அதுவரை சிந்திப்போமே. நன்றி.